ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட நியூ இயர் ஃபோன் பார்த்தோம்லடா, அது ஒரு பார்ட் 2 தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைனா மட்டும் எப்படி இருக்கும்னு கேட்டாதீங்க. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா, நம்ம ஜங்குடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பற்றி யோசிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல பர்சன். அந்த ரீசன் நல்லா ஜங்க் எப்போ அவங்க மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவர் மனசுலேருந்து உங்களை தூக்கி போட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க் தண்டா அவர் அமைதியாக இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி அந்த ட்ரீம் மாறுதும், டிஸ்ட்ராக்ட் ஆகுது, இப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஜிமின் பேபி 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. பேபி நடுவில் தூங்குவோம், ஜிம்மு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து தூங்குவாங்க. அந்த பக்கம் ஜங்கு தூங்குவாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் ஒரு பர்சன் அப்படியே ஃபுல்லாக ஒரு பேக் சைடில் படுத்திருக்காங்க. அவங்க முதுகில் அப்படியே டேட்டுவாக இருக்குது, 3 டேட்டுவாக இருக்குது. அதில் ஒரு மோல் இருக்குது. அதில் போயிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணேன். அவங்க ஜங்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த வாய்ஸை கேட்டு ஜங்கு ஐஸ் ஓப்பன் முடியாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க, பேபி தூங்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார் அந்த பர்சன்? யாராக இருப்பாங்க? ஏன் என் ட்ரீமில் இப்படி வந்துட்டே இருக்காங்க? இது வரைக்கும் அவங்களோட ஃபேஸ் எனக்கு தெரியல, அவங்களோட வாய்ஸ் கேட்டுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பாடி நான் பார்க்குறேன். அதுவும் பேக் பொசிஷனில் நான் அவங்களை கிஸ் பண்ணுற அந்த பர்சன் அவங்க ஒரு பையன் மட்டும் தெரியுது. ஆனால் எப்படி அவங்க யாராக இருப்பாங்க? எப்படி எனக்கு மெமரிஸ் வந்துட்டு வரவே வராது டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சிவியராக இன்ஜுரியாக இருந்துச்சு. அதனால் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இனிமேல் மெமரி வந்து பேக் ஆகாது அப்படி சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி ட்ரை பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு யூஜியும் சொன்னாலே எப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க நினைக்கிறாங்க யாராக இருக்கும் அந்த பாசம் லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் யார் அவங்க? நான் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கேன். என் பேர் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவங்கள கிஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நடந்திருக்கு எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அது யாராக இருக்கும் அந்த பர்சன் சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. இப்போ டாக்டர் விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஜங்க் வந்துட்டு அவருக்கு வந்து ஹாலுசினேஷன் வந்துட்டுருக்கு சொல்லிட்டு டாக்டர் போய்ட்டு போய் இப்போ செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க வந்து ஹாலுசினேஷனாக இல்லை, நீங்கள் யாரோ ஒரு பர்சன் ரொம்ப டீப்பாக நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ஜரியே இல்லை பண்ணி உங்களுக்கு மெமரிஸே இல்லாமல் போயிருந்தா கூட அவங்களோட அந்த ஆழ் மனசில் உள்ளது வந்து ட்ரீமாக வரும். அப்போ நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் யாராவது ஒரு பர்சன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியோ இல்லை உங்கள் லைஃப்பில் யாராவது ரொம்ப கனெக்டடாக அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஒரு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு இந்தளவுக்கு எங்கள் கூட என் லைஃப்பில் இருந்தீங்களா? ஆனால் ஏன் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல? என் லைஃப்பில் இருந்து எல்லோரும் ஞாபகம் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஏன் உங்களை ஞாபகம் வரல? நீ யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. நீ எந்த மாதிரி என்கிட்ட வந்த? எதனால் நீ ஆனால் அப்படி இருக்கும் சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அப்படி பார்க்குற திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்னு பார்க்குறாங்க. இந்த பர்சன் எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் என்னோட குக்கிக்கு நல்ல ஒரு அம்மா, என்னோட பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்காங்க. என்னோட பையன் அவனுக்கு அம்மாவை கூப்பிட்றதுக்கு அவன் டிசர்வான ஒரு பர்சன். ரொம்ப ட்ரூ லவ் கேர் காமிக்கிறான். அப்படியே அவன் கண்ணிலே அவ்வளோ லவ் தெரியுது அவன் மேலே. என்னோட பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்னை கூட தேட மாட்டேன்றான். இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் அதிகமாக விளையாடுனதே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா 24 hours அவன் கூட தான் இருக்கான். ரொம்ப அட்டாச்சாக இருக்கான். அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ என் பையனும் சரி ஹாப்பியாக இருங்க அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாரு. என்னோட பையனுக்காக உனக்காக என்னென்ன பண்ணுங்க சொல்லிட்டு அவரும் நான் ஜிம்னு பார்த்து நினைக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு அப்படி படுத்துக்கிறாங்க. அவர் தூங்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் இங்கே பேபி தான் க்யூட்டாக ஜிமின் கூட விளையாடிட்டு இருக்கு. ஜிமின் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களோட பசங்க வந்து பார்க்குறது ஜிமின் அங்கிள் அப்படி கூப்பிடுறது. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. என்ன பாசம் கேட்குறாங்க. ஜிமின் அங்கிள் எங்களுக்கும் வந்துட்டு ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஜிமின் ஃபுட்டை ஃபீட் பண்ணான்னு போகாங்க பாரு நில்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜூன் அண்டே சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. அங்கே பாரு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகான அம்மா இருக்காங்க. ஓகேவா? அன்பா ரொம்ப நல்லவங்க. ஓகேவா? அவங்ககிட்ட ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிக்கங்க. எல்லாம் கிராண்ட்மா இருக்காங்க, நிறைய மேட் கூட இருக்காங்க. எதுக்கு இந்த பர்சன்ட்டை போய்ட்டு ஃபீட் பண்ண நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஜிம்மு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது அங்கே வாசம் வராங்க. அங்கே பாருங்கள் என்னங்க பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் வேலையை பாரு. நீ எதுக்காக குழந்தைங்களுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணாமல் எங்கே சின்ன டேபிள் எங்கே போயிறாங்க சொல்கிறாங்க. இல்லை அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்க கிச்சனில் சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கூப்பிட்டு ஃபீட் பண்ண முடியாது சொல்லுதானே, எதுக்கு யார் தேர்ட் பர்சன்லாம் ஃபீட் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பேபி சண்டை பார்க்குது. அவங்க எங்களுக்கு ஜிம் அங்கிள் ஜிமின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. அங்கே பாருங்கள் அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஓகேவா? அவங்களாம் பேட் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஜிம் அப்படியே ஜம்போட அப்பா பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஜம்போட அம்மா கிட்ட சொல்ல தெரியல. ஏன் தான் இப்படி இருக்காரோ சொல்லி பார்க்குறாங்க. பாருப்பா நீ குக்கியை தூக்கிட்டு போப்பா கார்டனுக்கு போக சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அவன் பேபி தூக்கிட்டு அப்படி கார்டனுக்கு வராங்க. கார்டனுக்கு அவர் கூட டேஸ்ட் வருது கண்ணில். இவர் எப்போதுமே தப்பாக பார்க்குறாரு, தப்பாக யோசிக்கிறாரு சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்க உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஜங்கு வந்து மெமரிஸ் இல்லைன்றதுக்காக என்னால் பேசுவீங்க ஜிம்மில் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு தெரியும் சொல்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தெரிஞ்சால் சொல்ல முடியுமா அவனோட ஜங்கு கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க அவன் சொல்ல மாட்டான்ற ஒரு தைரியத்தில் தானே இப்படி பண்ணுறீங்க. ஏன்னா ஜிமினியே ஜங்கு தெரியாதுன்ற ஒரு ரீசன் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அவனுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஓவராக போகிறீங்க, ரொம்ப தப்புங்க. அவனை எதுக்காக இன்சல்ட் பண்ணுறீங்க? பாவங்க ஒரு நல்ல பையங்க சொல்கிறாங்க. யார் அவனா சொல்கிறாங்க. ஒரு 3rd class பாய், ஒரு சீப் பாய் சொல்கிறாங்க. பாருங்கள் தப்பாக பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்போடாமல் கெஞ்சிறாங்க. அங்கே பாருங்கள் அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? எதுவும் சொல்லாமல் இருக்க ரீசனே வந்துட்டு நம்ம ஃபேமிலி உடஞ்சி போயிருக்காது அமைதியாக இருக்காங்க. இதே வந்துட்டு இதே மாதிரி ஜிம்னு வந்துட்டு நீங்கள் இன்சல்ட் பண்ணுறதும் தப்பாக பேசுறதும் நான் பண்ணிட்டீங்க. நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நம்ம
ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க என்னாலும் பண்ணிக்கோ சொல்லிட்டு. ஏன்னா ஜங்கோட அப்பாவுக்கு ஜங்கு எதுவும் மெமரிஸ் இல்லை இல்லையா, அந்த ரீசனால் தான் இந்த அளவுக்கு பார்க்குறாரு. அவருக்கு ஜெமினா சுத்தமாக பிடிக்காது. ஜெமினா லைஃப்பில் அவர் ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் போக பார்ப்பீங்க. நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜங்கு மட்டும் இப்போ மெமரி இருந்துச்சுன்னா இவர் நேரம் உயிரோடு இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவன் அந்தளவுக்கு அது கொலை வெளியில் இருந்தான். இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால எல்லாமே மாறி எல்லாமே அவன் லைஃப் வந்து மாறிடுச்சு. ஜெமின் பாவம் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் சோல். ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் அவனை வந்து ஹார்ட் பண்ணியிருக்காங்க. யார் நம்ஜுன், சுகா, சின்ன சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஹார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வரைக்கும் இவங்க 5 பேர் அப்படி ஹார்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வரும்போது நம்ம ஜவுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், அவனுக்கு மெமரிஸ் வராது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் பாவம் ஜெமின் இப்பயாவது ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி தான் ஜெமினை மேரேஜ் பண்ணி வச்சேன். அதுவும் எப்படியோ பேசி கெஞ்சி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னு கூட இந்த ஆள் இப்படி இருக்காரே சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா தான் ஜெமின் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் ஜெமின் டேஸ்ட்டில் வைப் பண்ணிக்கிறாங்க. வைப் பண்ணிட்டு அப்படியே பேபிக்கு தான் ஃபுட்டை போட்டுவிட்டாங்க. பேபிக்கு வந்து ஜெமின் அழுத பக்கம் அதுவும் அழுது. மம்மா சரி ஒன்றும் இல்லை மம்மாக்கு கண்ணில் தூசு வந்துச்சுட்டா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல தூசா சொல்லி பேபி வந்து கிட்ட ஜெமினோட கண்ணில் ஊறுது. 2 வயசு தான், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ பாசம் ஜிமின் மேலே. ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ போதும், நீயும் உன்னோட அப்பாவும் எனக்கு போதும். உன்னோட அப்பா எனக்கு கொடுத்த லவ்வுக்கு முன்னாடி இந்த கஷ்டம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை சரியா சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நான் என்ன கஷ்டம்னாலும் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஜாங் தான் மேலே கீழே இறங்கி வராங்க. அம்மா பேபி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ ஜிமின் ஃபுட்டு ஃபீட் பண்ணிருக்கா அப்பா வெளில சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜாங் வெளில பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் நான் க்யூட்டாக பேபிட்டேன் அப்படியே வந்து ஸ்டோரியில் சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டு ஃபீட் பண்ண பேபி ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்ருக்கு. ஜாங் பார்க்குறாங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு. இப்போது அவர் பார்க்குறாரு. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்து கிளம்புற சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போயிடுறாங்க. இப்போ ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் வீடு நம்ம ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, நான் எதனா ஹெல்ப் பண்ணவா? இல்லைப்பா அங்கே பாரு இவ்வளோ பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீ எதுவும் ஹெல்ப் பண்ண அதெல்லாம் வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. நீ உனக்கு டான்ஸ் ஸ்கூல்லேயே சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இருக்குதுனாலும் சொல்கிறாங்க. நீ போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இன்றைக்கி 1 hour பர்மிஷன் போட்டு முன்னாடி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜின் இருக்கார் இல்லையா, ஜின்னோட பையனோட பர்த்டே, அதுக்காக தான் ரொம்ப கிராண்டாக வந்துட்டு பர்த்டே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜங்கு கீழே வராங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுமா? இல்லைப்பா எல்லா ஹெல்ப்பும் ஆல்ரெடி எல்லாமே இப்போ அரேஞ்ச் ஆகிடுச்சு, நீ ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்து சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாரும் ஆஃபீஸ் போயிடறாங்க. ஈவினிங் நம்ம ஜிமின் தான் இந்த பேபிக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த பேபிஸ்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த ரீசனால் அவங்களுக்குலாம் ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஜிமின் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜங்கோட அப்பா மட்டும் தள்ளி வைப்பார். அவங்க தான் கொஞ்சம் பிரித்து வச்சிருவாரு. நான் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகான கிஃப்ட் வாங்கிட்டு பேபி தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. ஈவினிங் நம்ம ஜங்குக்கும் அதே டைமில் சேம் டைம் ஒன்றா தான் வராங்க. இந்த கார் ஸ்டாப் ஆக இப்போ பார்க்குது டேட் சொல்லி கூப்பிடுது. ஜங்கு தூக்கலான்னு போக மம்மாட்ட உள்ள வாங்கிங்க சொல்கிறாங்க. ஓ லக்கேஜனை வாங்கிக்கிறோமா அப்படி பார்க்குறாரு. சொல்லிட்டு ஜிமின் கையில் உள்ள கிஃப்ட் வாங்கிக்கிறேன் கூட சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜங்கு கொடுக்குறாங்க. ஜங்கு வாங்கிக்கிறாங்க. ஜிமின் ஜங்குக்கு பேபி 3 பேர் ஒன்றா வராங்க. வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி டெக்கரேஷன் ஆயிருக்கு. இப்போ ஜங்கோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு ஜிமின் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இதை நான் எடுத்து உங்களுக்காக சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு ஜிமின் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. நாங்கள் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வரோம் ஆண்டி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ரூமில் பார்த்தா இங்கே ஜின்னு, டே, சுகா, நம்ஜுன் அவங்களோட பேபிஸ் எல்லாம் 6 பேர் ஒரே ரூமில் இருக்காங்க. ஏன்னா ஜின்னும் டேவும் வந்துட்டு ஓன் பிரதர்ஸ் சரியா, அதனால சொல்லிட்டு அவங்க எப்போ ஒன்றாவே இருப்பாங்க. பார்க்குறாங்க அவங்க ரொம்ப அழகாக இருக்கான்னு ஜூரி சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி ட்ரெஸ் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு ஃபேமிலி அவங்க கிட்ட 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், அதாவது பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ் 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜூன் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்கிறாங்க. சுகா அங்கிள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க. அப்படி அசடி அவர் பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா தான் ஏகப்பட்ட பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியவே அவ்வளோ அதான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வீட்டில் தான் கார்டனே அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு வராங்க. வந்துட்டு குக்கி பேபி குளிக்கலாமா சொல்கிறாங்க. அம்மா குளிக்கலாம் சொல்கிறாங்க. 2 பேர் போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது ஜிமின் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. உள்ள பேபிக்கு மட்டும் வெளில போடுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு கப் சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஏன் சொல்லி பார்க்குறாங்க. 3 பேர் இப்போ வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால இல்லை இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். சரின்ட்டு ஜங்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர குளிச்சுட்டு 3 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. பேபி தான் ஜிமின் 6 கிஸ் பண்ணிட்டு இருக்கு. மம்மா ஃபோட்டோ வச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படி சொல்லி ஜிமின் பேபி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பேபி என்ன பண்ணுறது டேட்டா அவனையும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிட்ட வராங்க. கிட்ட வந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிமினுக்கு அதான் சின்ன ஹாப்பினஸ். இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா பேபி கிட்ட கீழே இறங்குறாங்க. ஜங்கு ஜிமின் 3 பேரும் கீழே இறங்குறாங்க. இங்கே பார்ட்டி அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7 o'clock இருக்கும். இப்போ கார்டனில் தான் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஜிமின் ஜங்கு உடம்பு பார்க்குறாங்க. 3 பேர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஜங்கு பார்த்து சொல்ல. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேம்மா தேங்க்யூ சொல்லிட்டு அவங்களும் பார்த்துருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கு பேபி எல்லாம் நின்றுருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் வராங்க. ஹலோ மிஸ்டர் ஜோன்னு சொல்கிறாங்க. ஹாய் சாய் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. லீ வாங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் வராங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் தான். அப்பாடா அவங்க ஃபைனலாக அவங்க ஃபேமிலியில் ஒரு பார்ட்டி வச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட கிராண்ட் சனோட பார்ட்டி அவங்க தான் ஃபஸ்ட்டு கிராண்ட் சன் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. நம்ஜுன் சுகா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்னப்பா
வாடா சொல்கிறாங்க, எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி கூட்டிகிட்டு வராங்க. என்னோட ஃபஸ்ட்டு பையன்டா நம்ஜுன்னு சொல்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க, ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. இது அவனோட ஒய்ஃப் கிம்சக்ஜின்னு சொல்கிறாங்க, வா நைஸ் டு மீட் சொல்கிறாங்க. இப்போ இது அவங்களோட பையன், இவங்க தான் பர்த்டே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, இவன் வந்துட்டு நான் இந்த ஜின் இருக்கார்லையா, இந்த ஜின் வந்துட்டு நம்ம கிம் இருக்கார்ல அவரோட பையன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பிஸ்னஸ் பண்ணுற கிம் இருக்காங்களா, ஆமாம் சொல்கிறாங்க, அவங்களோட பையன். இதுக்கு மேரேஜ் மட்டும் ஒன் ஆஃப் த மாடலாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கரியர்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலி குழந்தை கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு சொல்கிறாங்க. வா நைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ரெண்டு பையன் சுகா, ரெண்டாவது பையன் சுகா சொல்கிறாங்க. இது அவனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, வா நைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் அதே மாதிரி தான் ஜின்னோட தம்பி தான் டே சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் 2 பசங்களும் இங்கே கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. வா ரியலி நைஸ் சொல்கிறாங்க. இப்போ இது அவனோட பையன் டேக்கி சொல்கிறாங்க. என்னோட 2 கிராண்ட் சன், இது என்னுடைய 2 சன் இல்லை சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு மாதிரி பெருமையாக சொல்கிறாரு. இப்போது அம்மாவோட தேர்ட் பையனுக்கு மேரேஜ் ஆகுது சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டாக்டரில் கூட இறந்துட்டாலும் சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணதை கேள்விப்பட்ட சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. அவங்க இன்ட்ரோ பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்ல, ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்கு பார்க்குறதில்ல கேட்குறாரு, அவருக்கு மாதிரி கோவம் வருது. பார்த்துட்டு ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜங்கோட அம்மா தான் ப்ளீஸ் எதுவும் சொல்லாத சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு அப்போ பாஸ்ட்லி சரி இப்பவும் சரி எப்போவுமே அவங்க அப்பா மேலே கோவப்படுவார், எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணுறது பிடிக்காது. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்க, நான் ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் பேபி வச்சு தள்ளி நின்றுருக்காரு. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க, ஜங்கு சொல்கிறாங்க கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட போகிறாங்க, ஜிமினோட ஹேண்ட் அப்படி ஜங்கு கூட்டிட்டு போகிறாங்க. ஹலோ ஜாய் அங்கிள் சொல்கிறாங்க, ஹாய் சங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சங்குக்கு, நீயும் தனியாக தானே பிஸ்னஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பாசம் இன்ட்ரோ பண்ண நினச்சி சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க, திஸ் இஸ் மை ஒய்ஃப் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க, ஜான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அவர் பார்க்குறாரு, ஜங்கோட அப்பா ஒரு முறைச்சி பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படி சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி டேஸ்ட் வந்துட்டு அப்படியே கம்முன்னு டேஸ்ட்டில் வைப்பிட்டு இருக்காங்க. சின்னுக்கு டேக்கில் ஒரு பார்க்குறதுக்கு மாதிரி இருக்குது. அங்கிள் எப்படி பண்ணுறாங்க சொல்லியிருக்கலாம், இன்ட்ரோ பண்ணிருக்கலாம், ஜங்கு கோவப்படுவான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிருக்கு சுகம் அப்படி தோணுது, அப்பாவும் சேஞ்ச் பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு வந்துட்டு என் லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு வந்து ஜங்கோட அப்பா வந்து பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்குலாம் புரியுது, ஜங்கோட அப்பா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க, அதனால தான் இன்ட்ரோ பண்ண மாட்டாங்க. சரி ஓகேப்பா ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி அவர் விட்டுட்டு வர்ற. இப்போ ஜிமின் நான் அவ்வளோ பேபி தூக்கிட்டு தள்ளி நின்றுக்கிறாங்க. ஜங்குக்கு டேரெக்டாக அவங்க அம்மாட்ட போகிறாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சே மாட்டாரா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க, பாருங்கள் எனக்கு புரியல ஏன் அவர் இப்படி இருக்காரு சொல்கிறாங்க. நீங்கள் தான் மேரேஜ் பண்ணி வச்சுங்க எனக்கு ஜிமினா சொல்லி கேட்குறாங்க. அதில் பா சொல்கிறாங்க, ஏன் ஜிமினா வந்து இன்ட்ரோ பண்ணல சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவருக்கு பர்சனல் இஷ்யூ இருக்கா சொல்கிறாங்க. இல்லைப்பா அதில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லைப்பா ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமினோட ஸ்டேட்டஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ஏன்னா ஜிமினோட ஃபேமிலி பற்றி கூட ஜம்முக்கு தெரிஞ்சுக்கிறதுனால தான் ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா சின்ன டேலாம் வந்துட்டு மிஸ்ஸஸ் மேன்ஸோட பையன் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் அவங்களுக்கு அப்பா இல்லை, ஜிமினுக்கு அம்மா ஒரு அக்கா தான், அவங்க டாக்டராக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க, முன்னாடி ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தாங்க இப்போ சொல்கிறாங்க. அப்போ ஜம்கடம் பார்க்குறாங்க, ஜிம்முக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சொல்கிறாங்க. அது அப்படி இல்லைப்பா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லைப்பா அது சொல்கிறாங்க. சரி ஜங்கு சொல்லாமல் அங்கே பாருங்கள், இன்னொரு டைம் இன்சல்ட் பண்ணுறீங்க ஓகேவா, நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ என்னோட ஒய்ஃப் ஓகேவா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு சொந்தமானது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானது தானே, அவன் என் பையனோட அம்மா ஓகேவா, அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க நான் நினைக்கிறேன். அவன் எனக்கு ஒரு ஒய்ஃபு, அப்புறம் என்னோட பையனுக்கு அம்மா, அதுக்கு அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் நம்பரை சொல்லிட்டு அவர் சின்ன டே எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாரு. சின்ன டே நாம் ஜென்ஷோக்கா எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படின்னு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, அவர் எதுவும் சமையல் இருக்காங்க. ஜவுங்கோட அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஜிம்முக்கு நல்லதாக தான் முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு அவனை ஹர்ட் பண்ணி நினைக்கணும் அந்தளவுக்கு ஜவுங்க வந்துட்டு ஜிம் பக்கம் போவான். எனக்கு ஹாப்பி தான். இப்போ நீங்கள் இன்சல்ட் பண்ண போக தானே வந்து என் ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணால் எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு அவர் ஜவுங்கோட அம்மா நினைக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது கார்டன் ஒரு பக்கம் ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களை வந்து கஷ்டப்பட விட மாட்டாங்க. அப்படி தான் நீங்கள் ஜிம்மின் ரொம்ப குட் சோல், அவனை ஹர்ட் பண்ணுறீங்களா, அதனால தான் ஜம்ப் வந்துட்டு ஜிம்மில் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு இப்போ அவனுக்கு மெமரிஸ் எல்லாம் கூட பரவாயில்ல, ஜிம்மின் அவங்க ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவன் ஹாப்பியாக லைஃபை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜம்ப் அம்மா நினைக்கிறாங்க. இங்கே ஜிம்மின் நம்ம பேபி செஞ்சுருக்காங்க. ஃபைனல் அங்கே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிட்டு அவங்களும் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜூன் பேபி பார்க்குறது ஜிம்மின் எங்களுக்கு வாங்க சொல்லி கூப்பிடுது. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு போவா ஜிம் பார்க்குறாரு, வா ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த பேபி நான் கேட்கறது ஜிம்முக்கு ஃபீட் பண்ணுது. ஜிம்மின் ஹாப்பியாக அந்த கேட்கறது ஃபீட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பாரு, அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பேபி பார்க்குறது அந்த பேபிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் தான், ஒரு கேமுக்கான ஒரு இதான் அவங்க ஆனது கொடுத்துருக்காரு அவர். ஆனால் அது வந்து மெமரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிஃப்ட், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கிஃப்ட் தான் அது. எப்படின்னா அவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா, அந்த மாதிரி கேம் அதை கொடுக்க மேபி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாச்சும். அங்கிள் இந்த நான் வாங்கணும்னு நினச்சேன், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஓகே சொல்கிறாங்க. பெஸ்ட்டு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா ஓகேப்பா சொல்லிட்டு நீ ஹாப்பியாச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருந்து ஜங்குக்கும் ஜிம்னுக்கும் சார்பாக தான் அவர் கொடுத்துருப்பாரு. நம்ம அந்த பேபி ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஜின்னு பார்க்குறாங்க, ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஃபைனலாக இங்கே ஜிமின் ஜங்கு எல்லாருமே வந்துட்டு தலை தான் இருக்காங்க. பார்ட்டி எல்லாமே அப்படியே முடிஞ்சிச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஜிமின் நான் பேபி வந்துட்டு இங்கே தூங்குது ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட். இப்போ பேபி ஜங்கு ஜிமின் பண்ணுறாங்க, பேபிக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மல் கிளாத் வேர் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டு அவர் போய்ட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் தான்டா
நம்ம ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஜங்குக்கு நீங்கள் வந்துட்டு கேட்டதில்லை சொல்கிறாங்க. ஆமாம் யாங்க சொல்கிறாங்க. என்னை தனியாக வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கும் நீங்கள் ஸ்பீடாக ரெடி ஆகிட்டு அவர் வந்து வெளியே போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு டேரக்டாக நேரமாக போயிடுறாரு. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா நேரமாக போய்ட்றாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அவங்க சொல்லிட்டு போகவே இல்லை சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. சரிட்டு இங்கே ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு டைம் ஆச்சு நானும் கிளம்புற சொல்கிறாங்க. ஓகேவா சேஃபாக போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவர் பேபி தூக்கிட்டு அவர் போயிடாரு. இங்கே ஜின்னு டே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. எங்கள் மேலே ஜிமினுக்கு கோவம் இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு அம்மாவுக்கு என்ன சொல்ல தெரியல. ஏன்ப்பா யாருக்காதானே கோவம் இருக்காதான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அந்த டைமில் சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கிள் சொல்லிட்டு தான் கரெக்டு. ஜிமின் தப்பான பையனாக இருப்பாங்க நினச்சிட்டா சொல்லிட்டு அவங்க சொல்ல. ஏன்ப்பா உங்களுக்கு பார்த்தா தெரியலையா ஜங்கு தப்பான பையன் லவ் பண்ணுவானா இல்லை அவங்க கூட்டிட்டு தான் இன்ட்ரோ பண்ணுவானா தப்பான பையன் நீங்களே சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அதை சொல்கிறாங்க. பாருங்கப்பா எல்லாரும் மேலேயுமே தப்பு இருக்குது ஓகேவா அவங்களுக்கு புரியும். ஆனால் ஜிமின் நம்ம யாரும் வெறுக்கல எதுவும் கோவப்படல. அவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு ஜங்கு கூட வாழ மட்டும் தான் ஓகேவா. மற்றபடி உங்களால் அவன் ஃபோக்கஸ் பண்ணல. உங்களை பற்றி அவன் எதுவும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. உங்ககிட்ட நெருங்க வரும்னு நினைக்கவும் இல்லை. ஆனால் உங்களோட பேபிஸ் மேலே கேரிங்காக இருக்கா. அவங்க பேபிஸ் அவன் மேலே கேரிங்காக இருக்காங்க சொல்கிறாங்க. சாரி ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே பாஸ் அவங்க விட்டு அவங்க ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அவர் அகாடமியில் இருக்காரு. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காடா. அங்கே போயிட்டு ஒரு பர்சன் மீட் பண்ண போயிருக்காங்க. சொல்லுவாங்க யாங்க சொல்கிறாங்க. இவங்க யாராவது போலீஸ் ஆஃபீஸர் ஓகேவா. நேம் வந்து மின்ஹோ அண்ட் ஜாக்சன் ஓகேவா. 2 பேர் தான். அவங்க வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர். இந்த ஜாக்சன் வந்து ஜிமினுக்கு ஜங்கு தெரிஞ்ச ஒரு பர்சன். மின்ஹோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவங்க பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஃபேவர் கிட்டத்தனே ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் இதான் உங்களோட ஒய்ஃபோட கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த ஆக்சிடென்ட் காரில் இதெல்லாம் இருந்துச்சு சொல்லி பார்க்குறாங்க. என்னன்னு ஆமாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணவே இல்லை யாருக்கிட்டையும். நாங்கள் பர்சனாக எடுத்து வச்சுருந்தோம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க இது நாங்கள் பார்க்கலாமா சொல்கிறாங்க. பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா அதில் 2 ரிப்போர்ட் இருக்குது. என்ன சொல்லி கேட்குறாங்க. 2 ரிப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு பென் ட்ரைவ் இருக்குது சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க. நீ போய் பாரு சொல்கிறாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. எதுவும் உனக்கு சொந்தமான சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா இவன் ஜாக்சன் சொன்னான் இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு எது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அந்த ரீசனுக்காக தான் நீ வேறு மெமரிஸ் வந்து இழந்திருந்த அந்த ரீசன் மட்டும் கொடுக்க முடியல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு அதை எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இதில் வேறு சொல்கிறாங்க சில டீட்டெயில்ஸ் இருக்குது நான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஓகே இந்த இது வந்து ரியலாகவே இது ஆக்சிடென்ட்டா இல்லை பிளான் பண்ணி நடந்த ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு தாட்டா சொல்லிட்டு வேறு வந்துட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து பார்க்குறாரு. பார்த்து 2 ஃபைல் இருக்குது. 2 ஜங்கோட ரிப்போர்ட் தான். 2 என்னோட ரிப்போர்ட் தான். என்ன 2 இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. ஒன்று வந்துட்டு ஒரு ஒரிஜினல் இன்னும் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. பார்க்குறாரு இதுக்கு 2 என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு புரியல சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் சேகர் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்லி பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க ஏன் உனக்கு அகைன் ஹெட் பெயின் இல்லை சொல்லி கேட்குறாங்க. உள்ளே வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து உள்ள போகிறாங்க. எனக்கு இந்த 2 ஃபைலுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ 2 ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரிஜினல் இது ஃபேக்கு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் இது வந்துட்டு ஒரிஜினல் ஃபைல் ஓகேவா சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க. இது உனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சர்ஜரி சொல்கிறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் இல்லை எனக்கு நார்மலாக ஆக்சிடென்ட் தானே இதில் பேர் சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குற டீட்டெயிலாக பார்த்துட்டு உனக்கு பிரெயினில் மெமரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என்னதுக்கு ஆமாம் உனக்கு மெமரிஸ் கொஞ்சம் வந்துட்டு வரக்கூடாது சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் மெமரி வந்துட்டு எரேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சர்ஜரி சொல்கிறாங்க. ஜங்கு ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இது ஃபேக். இது வந்து உனக்கு எந்த சர்ஜரியும் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஃபைலு. இது வந்து உனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கான ஒரு ஃபைலை சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜங்கு ஒரு ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு ஓகே ஒரு மெமரிஸை மட்டும் எடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. அது பேக் அகைன் வர வைக்க முடியாது சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படி வந்து நான் உயிருக்கே ஆபத்து சொல்கிறாங்க. என்னது ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரி சர்ஜரிலாம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. தானாக உனக்கு மெமரிஸ் வந்தால் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜம்ப் ஒரு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ட்ரீம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன ட்ரீம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு பர்சனை கிஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு 4 இயர்ஸ் அந்த ட்ரீம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் சொல்ல உனக்கு நீ ஒரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்க அப்படின்னா அந்த பர்சன் ஒன்று நீ லவ் பண்ண பர்சனாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீ ரொம்ப கனெக்டடாக இருந்திருப்பீங்க. அந்த ரீசனால் தான் வந்து பர்டிகுலர் மெமரிஸ் வந்து உனக்கு வந்துட்டே இருக்குது. ஏன்னா யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ நம்ம மெமரிஸை விட்டு அவங்க போகணும் நம்ம அழிக்கணும்னு நினச்சா கூட அவங்களோட நம்ம ஆள் மனசில் அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி ட்ரீமாக ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு எனக்கும் எது டீப் கனெக்ட் இருக்குது சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. 3 டேட்டோ போட்டிருக்காங்க. அவங்களோட பாடியில் 3 டேட்டோ இருக்குது. அப்புறம் ஒரு பாய் அது மட்டும் ஜங்கு தெரியுது அந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாரு. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு தேங்க்யூ ஹேம் சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அவரும் வந்து வெளில வந்துட்டு பார்க்குறாரு. இப்போ வந்து டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்க. அந்த பென் ட்ரைவ் வந்துட்டு இப்போ தான் போயிட்டு அந்த லேப்டாப்பில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகிறாரு. யூச்சி சொல்லி பார்க்குறாங்க. நம்ம யூச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஏன்னா கார் வந்து பிரேக் பிடிக்கல அவருக்கான தெரிஞ்சு எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆக போகுது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா ஒரு அவசரமாக ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து பென் ட்ரைவாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கா. ஜங்குக்கு பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு மெமரிஸ் வரக்கூடாது சொல்லிட்டு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஃபைலில் நம்ம ஆஃபீஸில் இருந்துச்சு. அதுவும் லாக்கரில் இருந்துச்சு. அங்கிளோட லாக்கரில் தான் இது இருந்துச்சு. இதான் நான் எடுத்துட்டேன் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்க சொல்லிட்டு நல்லா தேடிக்கோங்க. நல்லா சர்ச் பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அடிக்கடி ஒரு ட்ரீம் வருது சொல்லிட்டு ஒரு பர்சனை பார்க்குற சொல்லிட்டு உங்கள் லைஃப் ஒரு பர்சன் இருந்திருக்காங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி சொல்கிறாங்க. ஜங்கு இதெல்லாம் கேட்க ஷாக்காக இருக்குது. அந்த பர்சன் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு யூஜி சொல்லும் போதே டேஸ் வருது. எனக்கு தெரியாது ஜங்குக்கு ஓகேவா. எனக்கு எதுவுமே தெரியாமல் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் எனக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டு நம்ம இங்கே இருந்தால் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் அந்த பர்சனை பார்த்துருக்கலாம். அந்த பர்சன்
பாசம் உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் யாரையும் கான்டாக்ட் பண்ண இருக்க ரீசனுக்காக தான் உங்களுக்கு அங்கே ஒரு சர்ஜரி பண்ண உடனே அங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன உங்களை இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடந்ததே தெரியாது. அதனால தான் நானும் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நம்ம 2 பேர் லைஃபும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க எனக்கு இந்த ட்ரீம் வருது, எனக்கு லைஃப் யாரும் எந்த மாதிரி ஃபீல் ஆக சொல்லியிருக்கீங்க. நானும் எங்கே நீங்கள் ஸ்டார்டிங்காக சொல்லும்போது ஒரு ஃபேக்காக இருக்குமோ இல்லை ஹாலுசினேஷனோ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் போய் மீட் பண்ணேன். டாக்டர் அதை கேட்கும்போது இல்லை அவங்க லைஃப்பில் ஒரு பாசனம் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு ட்ரீம் வரும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி தான் ஜட்ஜ் பண்ணேன். ஆனால் அந்த பாசனால வந்து நெருங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாசனில் உங்கள் லைஃப்பில் ஒரு பாசனம் இருக்காங்க ஜங்குக்கு. நீங்கள் ஒரு பாசனம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி தான் ஜங்கு ரீசன் அந்த பாசனம் உங்கள் லைஃப் விட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் தான் ஜங்குக்கு ரீசன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்து வேணும்னா அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கவே இல்லை, அது வந்து பிளான் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோவா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் எல்லாருமே வந்துட்டு ஹைட் பண்ணியிருக்காங்க இது உங்ககிட்ட இருந்து. உங்கள் லைஃப்பில் ஒரு பாசம் இருக்காங்க ஓகேவா. நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டான இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கேளுங்க. அவர் கிளம்பி தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ஹைட் பண்ணுறாரு. நான் கேட்க ட்ரை பண்ணானா அவர் ஹைட் பண்ணுறாரு. நான் வந்து வெக்க கிட்டதுக்கு கேட்ட வரைக்கும் உங்கள் லைஃப் ஒரு பாசம் இருக்காங்க மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பாசம் நேம் மட்டும் சொல்லாமல் போயிட்டாங்க. தயவு செஞ்சு இப்போ புரிஞ்சுக்கோங்க ஜங்குக்கு. நான் வந்துட்டு எனக்கு தெரியுது இப்போ ஏதோ நான் வந்துட்டு அங்கிள்கிட்டையும் அப்புறம் ஜின்ட்டே அவங்ககிட்டலாம் விசாரித்தேன். ஜங்கோட லைஃப்பில் ஒரு யாராவது இருந்தாங்களா சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து என்கிட்ட ஹைட் பண்ணாங்க. இல்லவே இல்லை சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. நான் அப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது இல்லை எதுவும் சொல்லிடாதீங்க அவங்க லைஃப்பில் ஒரு பாசம் இருந்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்களோட நேம் எதுவுமே சொல்லலை. எனக்கு எல்லாம் புரியுது உங்கள் லைஃப்பில் ஒரு பாசம் இருக்காங்க. அவங்க போகிறதுக்கு இவங்க எல்லாம் தான் ரீசன் சொல்லிட்டு எனக்கு புரியுது. நீங்கள் யாரும் நம்பாதீங்க ஜங்கு ஓகேவா. நீங்கள் தயவு செஞ்சு பாசம் வந்து கண்டுபிடிங்க. நான் அங்கிள்கிட்ட கேட்டப்போ அங்கிள் வந்துட்டு இந்த உண்மை உனக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்கிறவங்க எதுக்காக சாட்சி வந்து பண்ணுன்னு கேட்டேன். அப்போ வந்து அங்கிள் சொன்னாங்க இந்த இதெல்லாம் தெரிய வந்தா உன் லைஃபே ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இப்போ தோணுது எனக்கு எதாவது நடக்க போக சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கார் பிரேக் பிடிக்கவே இல்லை. இந்த ரீசனால தான் இப்போ வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணி இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும். அப்போ நீங்கள் இதுக்கான ரீசன் யாரும் கண்டுபிடிங்க. நான் இந்த வேர்ல்டு விட்டு போகிறான்னு நினைக்காதீங்க ஓகேவா. நான் உங்க கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக தான் கிடைங்க. எனக்கு ட்ரூவாக இருந்திருக்கேன். நானும் உங்க கூட ட்ரூவாக இருந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகேவா. நான் ஹாப்பியாக தான் போகிறேன். பேபி நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பேபிக்கு 4 months ஆகுது. தயவு செஞ்சு பேபி நல்லா பார்த்துக்கோங்க. பேபிக்கு ஒரு அம்மாவா நீங்கள் லவ் பண்ண ஒரு பர்சன் வரணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசி தான் பேசியிருக்காங்க. ஜங்குக்கு ஐ லவ் யூ ஓகேவா. நீங்கள் எப்போதும் வந்துட்டு என்னை வந்து ட்ரூவான ஒரு ஒய்ஃபாக பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட இது வரைக்கும் ஐ லவ் யூ சொன்னதில்லை. ரீசன் நீங்களே சொன்னீங்க. ஏன்னா அந்த ஐ லவ் யூ சொல்கிற வேர்ட்ஸ் என்கிட்ட ஒன்றால் சொல்ல முடியல யோசி. அது எனக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்னா தெரியல நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன் ஓகேவா. நான் ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கேன். உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நீங்கள் சேஃபாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். உங்களை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் சேர்ச் பண்ணுங்கள் ஓகேவா. யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஓனாக கண்டுபிடிங்க. உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு ஓகேவா. உங்களுக்கான ஒரு லவ் கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்கிறேன் நம்புறேன். அந்த லவ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேபியும் சரி நீங்களும் சரி அந்த பர்சன் கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் பேசி முடிச்சுக்கிறாங்க. அந்த வீடியோவில் ஜங்குக்கு ஐ லவ் யூ அப்படி மிஸ் சொல்லிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிடுறாங்க. வீடியோவை கட் பண்ணி அங்கே வந்துட்டு அது கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எதுவுமே இல்லை. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு அவ்வளோ டேஸ் வருது. எனக்கு தெரியல அப்படின்னா சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு நடந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் எல்லாமே பிளான் பண்ணி நடந்ததா சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. அவருக்கு புரியல நம்ம லைஃப்பில் யார் இப்படி ப்ளே பண்ணது சொல்லி பார்க்குறாங்க. கண்டிப்பாக என்னோட அப்பா என் லைஃப்பில் ப்ளே பண்ணி தெரியும். உன் லைஃப்பில் சொல்லி பார்க்குறாங்க. உன் லைஃப்பில் உன்னோட அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆச்சு. உன்னோட அப்பாவை பார்த்து என்னோட அப்பாவே பயப்படுவார். அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றா வந்துட்டு இப்போ பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. ஆனால் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கார் ஏதோ ஆகிருந்திருக்கு. ஆனால் வேறு எல்லாரும் சொன்னாங்க இது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லி ஜங்க் நினைக்கிறாங்க. அப்படின்னா நான் என் கனவுல ஒரு பர்சன் இருக்காங்களா. அப்போது ட்ரூவான ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்கேன் அப்படி தானே சொல்லி பார்க்குறாங்க. அது பர்சன் யார், அவங்க யாராக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜம்ப் நினைக்கிறாங்க. அது 3 டேட்டோ போட்ட பர்சன் தான் நான் லவ் பண்ணுற பர்சனா சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவருக்கு வேறு இருக்க காய்கிட்ட கேட்டால் காய் சொல்ல மாட்டேறாங்க. காய் என்கிட்ட கோம்பை பேசுகிறேன். எனக்கு புரியுது நல்லா யாரோ ஒரு பர்சன் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பர்சன் வந்து காய்க்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க என் லைஃப்பில். அந்த பர்சன் காய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஈவன் ஃபேமிலி வரைக்கும் தெரிஞ்சிருக்கான்னு எல்லாரும் எனக்கு ஹைட் பண்ணுறாங்க. அப்படி தானே சொல்லி பார்க்குறாங்க. நான் கண்டுபிடிக்கிறேன் யோசிச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன். சாரிடமா யோசிச்சு சொல்லி பார்க்குறாங்க. நான் உன்னை லவ் எனக்கும் உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. ஆனால் ஐ மிஸ் யூ லாட்ஸ் ஓகேவா. நான் வந்துட்டு நீ வந்து லவ்வுக்கு வந்து டிசர்வான பர்சன் ஓகேவா. ஆனால் நான் தான் லவ் பண்ண போயிட்டேன். ஆனால் உனக்கு ட்ரூவான அன்பின் கேரிங் கொடுத்தேன். ஏன்னு தெரியும் எனக்கு ஐ லவ்ன்ற ஒரு வருஷம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. அது எங்கே ஸ்டாப் பண்ணிச்சிடா சாரிடா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜம்ப் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பார்க்குறாங்க. நீ இறந்ததுக்கும் கண்டிப்பாக யாரும் ரீசன் தான் இல்லை. ஆனால் நீ இறந்ததுக்கும் சரி என்னோட ஆக்சிடென்ட்டுக்கும் சரி என் லைஃப்பில் இவ்வளோ பர்சன் யார் பிரிச்சிருக்காங்க இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ என் லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு ஜம்ப் நினைக்கிறாங்க. அப்படி யாராவது என் பர்சன் என்னோட லைஃப்பில் ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அந்த பர்சனையும் கண்டிப்பாக நான் மீட் பண்ணி அவங்கள்ட்ட சாரியாவது கேட்கணும். என்னோட லைஃப் விட்டு அவங்க போனதுக்கு அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி ஜம்ப் நினைக்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு எந்த ஆபத்து வந்துருக்கூடாது எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருக்கலாம் ஜிம்முக்கு எதனா ஆபத்து வருமா சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. இங்கே நெக்ஸ்ட் டே தாண்டா ஜூன் பேபி நம்ம டேகி பேபி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எல்லாம் எங்கே கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் ஜங்குக்கு நாங்கள் எல்லாரும் எங்கள் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் என்ன ஆமாம் எங்கள் எல்லாருக்கும் வெக்கேஷன் வருது. ஸோ நாங்கள் எல்லாரும் எங்கள் அம்மா நாங்கள் எல்லாரும் எங்கள் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜின்னுட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஜங்குக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஜங்க் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாரு.
இப்போது என் பேபி பார்க்குறது இவங்க எல்லாரும் போகிறதுனால பேபி விளையாடுறதுக்கு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் பேபி வந்து விளையாடுறதுக்கு எப்போ தேடும். மம்மா சொல்கிறாங்க என்னோட தங்கம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் கேட்குறாரு பேபி கிட்ட, மம்மா ஜூனு காணும், ஜூனு டேகி காணும் சொல்கிறாங்க. ஜூனு டேகி காணுமா, அவங்க கிராண்ட்மா வீட்டுக்கு போயிருக்காங்கடா சொல்கிறாங்க. நானும் போகணும் சொல்கிறாங்க. அச்சோ அவங்க கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறாங்க, நானும் எனக்கும் கிராண்ட்மா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு கிராண்ட்மாவா, அவங்க கிராண்ட்மா வீட்டுக்கு போகணுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ இதை ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு உள்ள வராங்க. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்கு சொல்கிறாங்க பேபி கிராண்ட்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னா. ஆமாம் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு தப்பாக நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. தப்பாக நினச்சிக்கலாம், நான் என்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா பேபியை சொல்கிறாங்க. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அப்படி சொல்லி ஜிமின் கேட்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் இது வரைக்கும் ஜங்கோட வீட்டுக்கு போனது, ஜிமினோட வீட்டுக்கு போனதில்லை. நீ இது வரைக்கும் மேரேஜ் ஆனதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதில்லை தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் எதாவது நினச்சிப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே நீ பேக் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் பேக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா அவங்க அம்மா பார்க்கணும் ரொம்ப ஆசை. இப்போ ஜிமின் வந்து பேக் பண்ணேன். இப்போ நம்ம பேபி ரொம்ப க்யூட்டாக குதிக்குது. ஜாலி, நானும் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு குதிக்குது. நம்ம ஜம்பு தூக்கி சுற்றுறாங்க. போறியா சொல்கிறாங்க. நான் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஜம்பு நினைக்கிறாங்க ஜிமினை கிராண்ட்மா எப்படி அக்செப்ட் பண்ணி ஜிமின் அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரிட்டு ஃபைனலாக ஜம்பு ஜிமின் பேபி 3 பேர் ஓகே இறங்குறாங்க. லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஜம்பு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. அவங்க பார்க்குற ஜங்கு சொல்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கேன். என்ன ஜிமின் அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே இல்லையா சொல்லிட்டு அவங்களோட வருத்தம் இருப்பாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேரும் காரில் உட்காராங்க. பேபியை நம்ம ஜிமினை மடியில் வச்சுக்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க பூசான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் போகுது. பூசான் ரீச் ஆகுது. வீட்டு எந்த டேரக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு டேரக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வராங்க. பெரிய வீடு தான், பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய வீடு. கார் எல்லாமே நின்றுருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க இந்த வீடு பெருசாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கீழே இறங்குறாங்க. பேபி தூக்கிட்டு நம்ம ஜங்கு ஜிமின் எடுப்பாங்க. லக்கேஜ் எடுக்கலாம் போக நாட்டு சொல்கிறாங்க. ஜங்கு லக்கேஜ் எடுத்து உள்ளே வராங்க. இப்போ டோரில் வந்து ஜங்கு ஜிமின் ப்ரெஸ் பண்ண ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஹாப்பினஸாக சொல்லவே முடியல. ஜிமின் தங்க சொல்கிறாங்க. இந்த பர்சனை பார்க்குறப்ப ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கே பார்த்த மாதிரி ஒரு ஃபெமிலியராக இருக்கிற பேசலாம் பார்க்க. ஜிமின் தங்க வண்டியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்ததுமே வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க பேபி நம்ம ஜிமின் சொல்கிற இருக்கு. ஜிமின் பேபி பார்க்குது. கிராண்ட்மாடா அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்லி கூப்பிட நம்ம ஜிமின் அம்மா டக்குன்னு பேபியை வந்து வாங்குறாங்க. பேபி கூட சொல்கிறாங்க. குக்கி அப்படி தூக்குறாங்க. தூக்கி அப்படி கொஞ்சிறாங்க. தங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. கிராண்ட்மா வீட்டுக்கு வந்திருக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து உள்ள வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அவங்களோட கிராண்ட் சன் இல்லை அப்படி எப்படி உங்களால் அவ்வளோ பாசமாக வச்சுக்க முடியுது சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜங்குள்ள வராங்க. லக்கேஜ் எடுத்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜங்குள்ள வராங்க. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஜங்கு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குள்ள வராங்க. வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. சோஃபா வந்து உட்காராங்க. மேடு ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் தம்பி எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜங்கு எடுத்துக்கிறாங்க. பேபி ரொம்ப க்யூட்டாக பார்க்குது. கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாண்டா கிராண்ட்மாடா தங்கம் நல்லா இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. எங்கே வந்தீங்க கிராண்ட்மா வீட்டுக்கு வந்தீங்க சொல்லி கொஞ்சிறாங்க. அது பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவர் நினச்சிருக்க மாட்டார் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஜிமினோட பேபிலன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி ஒரு கிராண்ட் சனாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. ஃபைனலாக நம்ம ஜங்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா உங்கள் ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க. நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அனுப்பினாலும் டேரக்டாக போகிறாங்க. இப்போ ஜங்கோட ஜிமின் பார்க்குறாங்க. எப்பா நீங்கள் இப்போ இதே ட்ரெஸ்ஸோட இருக்க போறீங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கோட் ஷூட் வேறு பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ அவர் பார்க்குறாரு. மேலே போங்க பாப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப சொல்கிறாங்க. மேலே காமிக்கிறாங்க. இப்போ ஜங்கு போகிறாங்க. இங்கே ஜிமின் என்ன பண்ணுறாங்க. ரூம் லாக் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போது அவர் அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூமில் கூட போய் சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக அவர் ரூம்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறாரா அப்படியே டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. பேக் சைடில் அந்த சைடில் நின்று விண்டோ பார்த்த மாதிரி அவர் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ அவரை டிஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணேன். இந்த பக்கம் கரெக்டாக ஜங்கு ரூம் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ஏன்னா ஜிமின் டிஷர்ட் ரிமூவ் பண்ணும்போது பேக் சைடில் அப்படியே ஜங்கு ட்ரீமில் எதை பார்த்தாரோ அங்கே தான் அது அந்த பொசிஷன் அப்படியே இருக்குது. அவர் பார்க்கும்போது அவளுக்கு அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார். அந்த 3 டேட்டூ அந்த என்ன மூல் அப்படியே இருக்குது. அவரால் ஒரு நல்லா பார்க்குறாரு. அவருக்கு கிளியராக தெரியுது. அவருக்கு ட்ரீமில் பார்த்தா அந்த இதுதான் இந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி தான் அவர் அங்கே பார்த்துருப்பாரு. பார்க்க ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்படியே ஜங்கு தான் அப்படியே கிட்ட வராரு. ஜிமின் அப்படியே டிஷர்ட்டை காட்டிட்டு அப்படியே வந்துட்டு ரூம் பண்ணிட்டு வேற ஒரு ஷர்ட் எடுத்து போகலான்னு போக அப்படியே ஜங்கு ஜிமினோட பக்கத்தில் ஒரு ஹார்ட் ப்ரீத் கேட்க ஒரு மாதிரி சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜங்கு தான் ஜிமின் பார்க்குறாரு. ஜிமின் வந்துட்டு பார்த்து டர்ன் பண்ணுற ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. பேக் சைடில் ஹக் பண்ணி ஜிமினோட அந்த நெக்கு கிட்ட கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு வாய்ஸ் சொல்ல அவ்வளோதான். ஜங்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அப்படியே ஜிமினோட பேச டர்ன் பண்ணி பார்க்குறாரு. சொல்லு நீ என் லைஃப்பில் இதுக்கு இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. போய் சொல்லாத நீ என் லைஃப்பில் இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது. அது சொல்கிறாங்க. ஜம்முக்கு எதுவுமே சொல்லாமா ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஜம்முக்கு வந்து கிஸ் பண்ணும்போது ஜிமின் அப்படியே வந்துட்டு அப்படியே கிஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. பேக் கிஸ்லாம் பண்ணல. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு கேட்குறாரு. சொல்லு என் லைஃப்பில் நீ இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு எதுவுமே சொல்லாமா இல்லை சொல்கிறாங்க. போய் சொல்லாத என் லைஃப்பில் இருந்தியா இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஜம்முக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே வந்து புரிஞ்சுக்கிறாரு நீ என் லைஃப்பில் இருந்திருக்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இப்போ ஜம்முக்கு அப்படி ஜிமினோட
ஃபோர்கில் கிஸ் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி 2-3 வெளில போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஎஸ் வருது. கடவுளே இங்கே பாருங்கள், ஜம்முக்கு வந்து பேக் வந்து மெமரிஸ் வந்து பேக் ஆகிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், அவர் லைஃப்பில் நடந்தாலும் நினச்சா அவர் ரொம்ப உடஞ்சி போயிடுவார். ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ் எதனா பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு எதுவுமே சொல்லாமல் கீழே வராங்க. கீழே வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போகணும்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், நான் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போகணும், நீங்கள் பேபியும் ஜிம்மியும் பார்த்துக்கலாம், நான் வரேன், நான் ஒர்க் முடிச்சுலாம் சொல்கிறாங்க. இப்போ தான் வந்தீங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நான் போகிற சொல்லிட்டு ஜம்முக்கு வேகமாக போகிறாரு. போயிட்டு டேரெக்டாக காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது, எதுவுமே சொல்லாமல் அப்படி போயிட்டு இருக்காரு. அவருக்கு மெமரிஸ் எதுவும் இல்லை. ஆனால் ஜிம்மினை பார்த்தது மட்டும் தெரியுது. ஜிம்மி தன் லைஃப்பில் இருந்திருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. வேகமாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு டேரெக்டாக ஒரு அகாடமி வாசல் நின்றுருக்காரு. போயிட்டு அவர் பாஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நான் வந்து உங்களோட அகாடமிக்கு வெளில இருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், நீ கொஞ்சம் வெளில வாசிட்டாங்க. ஜம்முக்கு என்ன சொல்கிறாங்க, வெளில வாசிட்டாங்க. இப்போ காய் விட வர காய்க்கு தான் கால் பண்ணிருக்காரு. காய் வந்து பார்க்குறாங்க. இப்போ நான் ஜம்முக்கு தான் காயோட ஷார்ட்டை பிடிக்கிறாங்க. அங்கே பாரு, மரியாதை சொல்லி என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இப்போ இருக்கிற என் லைஃப்பில் என்னோட செகண்ட் ஒய்ஃபாக இருக்க ஜிம்மின் என் லைஃப்பில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்கு காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது தலையே, என்னடா பண்ண சொல்கிறாங்க பாரு சொல்லு. ஜிம்மின் என் லைஃப்பில் யார் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு காய்க்கு ஒரு மாதிரி இவ்வளோ அமைதியாக இருப்பார். அவங்களோட லவர் போதுமா சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்குறாங்க. அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு உனக்கு மேரேஜும் ஆல்மோஸ்ட் ஆக இருந்துச்சு, போதுமா சொல்கிறாங்க. ஜங்கல் தாங்கிப்பிள்ளாங்க. பாரு காய் சொல்கிறாங்க. நீ போய் சொல்ல மாட்டேன்னு தெரியும், காய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம காய் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு மொபைல் இருக்கிற எடுத்து அப்படியே ஆன் பண்ணி ஒரு இதை காமிக்கிறாரு. அதில் பார்த்தா ஒரு பர்சன் தூக்கி சுற்றுறாங்க. நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ஜிம் தான் ஜங்குக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்தது ஜங்கு அவ்வளோ தான் அப்படியே மொத்தம் ஹேண்ட் வச்சுட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு தலையெல்லாம் வலிக்குது, நம்பவே முடியல. என்ன சொல்லி பார்க்குறாங்க. போதுமா சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ண ஒரு மாதிரி தள்ளிட்டு இருக்காங்க. டச் பண்ண ஃபுல்லாமே ஜிமின் ஜங்கோட பிக்சர் மட்டும் தான் இருக்குது. அப்படியே எந்த பிக்சரை பார்த்தாலும் ஜிமின் ஜங்கோ ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இப்படி பிக்சர் தான் இருக்குது. எல்லாமே நிறைய கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும், நிறையா தூக்கி சுற்றுற மாதிரியும், ஒரு மாதிரி கொஞ்சிற மாதிரியும், அப்படி ஏகப்பட்ட பிக்சர் இருக்குது. அதெல்லாம் பார்க்குற ஜங்கோ